இழுத்து வச்சு நாக்கு அறுத்துருவான். நீ கண்ட கலிசடைகள் எல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தாத. இல்ல சோறு தான் வேணாம் விடுங்க. கர்நாடகா டூப்பு போலீஸ் அவர் சூரி சொல்வார்ல, சனியனை சாப்பாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி கமலாலயத்துக்கு ஒரு பெரிய பூட்டா போட்டுட்டு 2026 தேர்தலோட நீங்க மோடி அரசால் வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு, இதுதான் கொடுத்துருக்கிற தலைப்பு. நான் கேப்ல வரும்போதே பிரவீன் தம்பிக்கிட்ட சொன்னேன். அவர் அக்கா பேட்டியை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எப்பா மக்களுக்கு சில நல்ல செய்திகளை சொல்லணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் போயிட்டுருக்கேன். நீ கண்ட கலிசடைகள் எல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தாத. அதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல, நம்ம யாரை பார்த்து பழகிக்கிட்டு இருக்கோமோ அல்லது யாரோடு ரொம்பவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோமோ, நம்மளை அறியாமலே அவர்களோட அந்த பண்புகளோ அல்லது அவங்களுடைய சில மேனரிசமோ நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயந்துட்டேன் நான். ஐய இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் விட்டுரு, நம்ம உருப்படியாக எதையாவது பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ பேசின தம்பி இளங்கோ கூட சொன்னார், நாம் தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றியும் இன்றைக்கு சிறப்பாக இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கின்ற திராவிட மாடல் அரசை பற்றியும் நாம் பேசுவோம் அப்படின்னு சொன்னார். அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு கொஞ்சமும் தகுதி இல்லாத ஒரு மனிதர். அங்கே ஒரு அரசியல் புண்ணாக்கும் அங்கே இல்லை. வெறும் காசுக்காக மட்டுமே பேசுகின்ற ஒரு நாளாந்தர அரசியல்வாதியாக அவர் இருக்கிறார். அதனால் அங்கே அரசியல் இருக்குது, அதை நம்ம எதிர்க்கணும். சும்மா அவர் சொல்லிக்கலாம், பயப்படுறாங்க எனக்கு பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு தகுதியே இல்லாத ஒரு மனிதர் அப்படின்றதுனால அரசியல் ரீதியாகலாம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாம் மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை நம்ம சொல்லணும், அதுதான் நம்மளுடைய கடமை. இப்போ தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதா பாஜக அரசு அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவையுமே வஞ்சிக்கிறது, ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவை மட்டுமில்லாமல் இதுதான் இந்தியாவினுடைய பண்பாடு, இதுதான் இந்தியாவினுடைய அரசியல், இதுதான் எங்களுடைய பொருளாதார கொள்கை என்று சொல்லி இந்துத்துவ அரசியலையும் ஒரு பிற்போக்குத்தனமான பண்பாட்டையும் உலக நாடுகளிடையே முன்னிறுத்தி உலக நாடுகளையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு. அதுல குறிப்பா தமிழ்நாட்டை அப்படின்னு நாம எடுத்துக்கிறதுக்கு, ஏன்னா நம்மளோட எல்லை அப்படின்றது தமிழ்நாடு, அதனால நாம் அதை பத்தி பேச வேண்டிய ஒரு தேவை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அடிப்படை கொள்கை அப்படின்றது RSS என்ன வகுத்து கொடுத்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு அரசியல் பிரிவு தான் பாஜக. தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவருக்கு நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் புதுசா ஒரு பேர் கொடுத்திருக்கிறாரு, டூப்பு போலீஸ். டூப்பு போலீஸ், கர்நாடகா டூப்பு போலீஸ். அவர் இது கர்நாடகாவுக்கு வேற கெட்ட பேர் பாருங்கப்பா. எப்படி எடப்பாடிக்கு கெட்ட பேரோ அந்த மாதிரி இவரால கர்நாடகாவுக்கும் கெட்ட பேர். அந்த டூப்பு போலீஸ் செய்தியாளர் சந்திப்புல கேட்குறாங்க, நீங்க இப்ப இங்க கிட்ட இவ்வளவு சொல்றீங்களே, அறிக்கையா கொடுக்குறீங்களே, ஏன் தொகுதி மறுசீரமைப்புல கலந்துக்கல, அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கலன்னு நீங்க அதுலயே கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அழுத்தமா எடுத்து சொல்லலாமே கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கிறாங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே போக முடியும், இவங்க எதுக்காக கூட்டம் நடத்துறாங்கன்னு தெரியல. இது எல்லாம் என்ன பேச்சியா இதெல்லாம்? அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு செய்தித்தாள்கள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். எதுக்காக? தொகுதி மறுசீரமைப்பை குறித்து ஆலோசிப்பதற்காக. உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க படிக்கிறதும் கிடையாது, படிக்கிறத உள்வாங்குற அளவுக்கு மண்டையில மூளையும் கிடையாது. இவர் சொல்றாரு, எதுக்காகனே தெரியாம ஒரு கூட்டத்துக்கு எப்படி போறது, போகாம இருக்கிறதே நல்லது, நாங்கள் அதை வரவேற்கிறோம், முழு மனதோடு நாங்கள் வரவேற்கிறோம், தயவு செய்து அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிற தலைமைச் செயலகம் பக்கம் கூட போயிடப்படும், இன்னொன்னு அண்ணா சாலை பக்கம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் சொன்னார். ஏன்னா இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த செங்கலை உருவேன் அப்படின்னு சொன்னாரா, அவர் சொன்னாரு, நீ முதல்ல அண்ணா சாலை பக்கம் பாரு அப்படின்னு. உடனே எவ்வளவு கேவலமான மனிதர்களாக, அதாவது அந்த பக்கம் போனாலே இந்த காத்து பட்டு அப்படி ஆயிடும் போல இருக்கு. இந்த சில பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் காத்து பட திறந்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கருத்து போயிடும் தெரியுமா, அதோட தன்மை இழந்துரும், அது ஒரு மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இந்த கமலாலயம் பக்கம் போனாலே அந்த காத்து பட்ட உடனே எல்லாருமே அப்படி ஆயிடுவாங்க போல இருக்கு இயல்பாவே. பொன் ராதாகிருஷ்ணன் வயசுல மூத்தவருங்க, அவர் மேலாம் ஏதோ கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. என்ன இருந்தாலும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார், அந்த கட்சியில இணையமைச்சராக இருந்திருக்கிறார், MP, அப்படிலாம் ஒரு மரியாதை நமக்குள்ள இருந்துச்சு. ஆனா அவர் பேசின பேச்சு இருக்கு பாருங்க, அது இருக்கிறதுலே இதுவரைக்கும் பாஜகவோட ஒரு அடிமட்ட தொண்டன், ஒரு எந்த அறிவுமே இல்லாத ஒரு பாஜக காரன் பேசுவான்ல,
அதைவிட கேவலமாக பேசி இருக்கிறார் இந்த பொன் ராதாகிருஷ்ணன் என்ற அந்த பெரிய மனிதர். அப்ப நீ வந்து அண்ணா சாலை பக்கம் நீ வரக்கூடாதுன்னு சொன்னா அப்ப வந்து அறிவாலயம் அந்த பகுதி என்ன ரெட் லைட் ஏரியாவான்னு கேட்கிறாரு. இல்ல சோறு தான், வேணாம் விடுங்க. இது அதான் அந்த மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்களுக்கும் சாணி வந்து கரைச்சி குடிக்கிறவங்களுக்கும் வேற என்ன பேசுறதுக்கு தெரியும். இப்படி ஒரு வார்த்தையை வந்து அவர் எப்படி பேச முடியுது அவரால் நமக்கு புரியல. அப்போ அதுக்குதான் வந்து அவர் என்ன சொல்ற, அதாவது உனக்கு தில் இருந்தா நீ வா, இதுதான் அதுல இருக்கிற விஷயம், சரியா? ஏன்னா அண்ணா அறிவாலயம்ங்கிறது ஏதோ நீங்கெல்லாம் வந்து இந்த இந்தியான்றது வெறும் கல்லு மண்ணு முள்ளு இப்படியா ஆனதுதான் இந்த தேசம்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா, ஏமாத்திட்டு இருக்கீங்களா மக்களை? அப்படி இல்லை. அண்ணா அறிவாலயம் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய திமுகவினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவரினுடைய உழைப்பு. அது ஒவ்வொருத்தரும் கொடுத்த ₹1, ₹2 கட்டப்பட்ட ஒரு கட்டடம். அது வெறும் கட்டடம் கிடையாது. அது என்ன சொல்றது, அது கலைஞர் அவர்களினுடைய உயிராலயம்னு சொல்லுவாங்க அந்த அறிவாலயம். அது வெறும் கட்சி அலுவலகமா? அந்த அலுவலகத்தை திமுகவினுடைய அந்த தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை 1987 செப்டம்பர் 17 திறந்து வைத்த போது பேசிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த அண்ணா அறிவாலயத்தை நான் திமுகவினருக்கு ஒப்படைக்கிறேன்னு அவர் சொல்லல, தமிழ் பெருங்குடி மக்களுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னார். அப்போ அண்ணா அறிவாலயம் என்பது வெறும் திமுகவிற்கான தலைமை அலுவலகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான தலைமை செயலகம் அண்ணா அறிவாலயம். அதை நீ கை வைக்கணும்னு நீ பேசுவ, நாங்க எதுவுமே பேசிடக்கூடாது. அப்போ இந்த பொன்னார் வந்து என்ன சொல்றது, அது அவர் மாவட்டத்தில் இருக்கிற பெண்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. இவங்க சொல்லிட்டு இருக்காங்க 2006 நமக்கு பதில் சொல்லுவாங்கன்னு. இப்பவே நாங்களாம் உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்க மக்கள், அப்படிங்கிறதா இதுல இருக்கிற உண்மை. அப்போ கல்வியில வந்து கை வைக்கிறது இருக்கு இல்லையா, ஏற்கனவே நம்ம சொன்னோம், மொழியில் கை வைத்தாலும் சரி கல்வியில் கை வைத்தாலும் சரி, அது நம்ம இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சூரி சொல்லுவார்ல, சனியனை சாப்பாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி உங்க மொழியில, சரியா? அது சனியனை சாப்பாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி நீங்க வந்து அந்த வேலையை செஞ்சிட்டீங்க, இதற்கான பலனை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க. இது ஒரு பொது அறிவு உள்ள ஒரு மனிதர்கள் யாருமே வந்து பிள்ளைகளினுடைய கல்விக்கு தடை போடுகிற வேலையை செய்ய மாட்டாங்க. இங்க நாம வந்து கல்விக்கு நிதி கொடுக்கல அப்படின்னா உடனே இவங்க ஒரு பெரிய பொய்யெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்றத அரசு அனுப்பிய கடிதம் உட்பட அனைத்தையும் ஆதாரமாக வைத்து அன்னைக்கு திமுக சார்பாக நடந்த கண்டன பொதுக்கூட்டத்திலேயே வந்து ஆர்ப்பாட்டத்திலேயே நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெளிவா விளக்கமா சொல்லிட்டார். நாங்க வந்து மும்மொழி, அதாவது இந்த PM ஸ்ரீயை நாங்க ஏத்துக்கிறோம் நாங்க சொல்லல, நாங்க ஒரு கமிட்டி போடுறோம், அது என்ன பரிந்துரைக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நாங்க வந்து ஒத்துக்குவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறமா அந்த கமிட்டி வேணா PM ஸ்ரீ பள்ளி நமக்கு தேவையில்லை, அது மும்மொழி கொள்கையை மறைமுகமாக நம்ம கிட்ட திணிக்கிறது, அது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கொள்கைக்கு எதிரானது, சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் நீங்க திரும்ப திரும்ப பொய்களையா சொல்லிக்கிட்டு நீங்க அதுல கையெழுத்து போடல, அதனாலதான் நாங்க காசு தரல. இதுல வந்து ஆசை காட்டுறாங்க, நாங்க 5000 கோடியை இழந்து விட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் திருப்பி அடிச்சாரா, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம். என்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாழாக்குகின்ற இந்த செயலை செய்கின்ற பாவத்தை நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு இருக்கும்போது நீ நிதி கொடுக்கலன்ற பூச்சாண்டி எல்லாம் காட்டுனா நாங்க பயந்துருவோமா? அப்ப தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு பாடத்திட்டத்தை நாங்க உருவாக்குறோம், ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், நாங்க உருவாக்கிட்டு அதை நாங்க செயல்படுத்த போறோம். உன்னுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை தேவையில்லை, இது எல்லாத்தையுமே நாங்க தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீ திரும்ப திரும்ப உன்னுடைய பழைய பல்லவியே பாடிட்டு இருக்க. ஏன்னா உனக்கு பழசை தவிர வேற எதுவுமே தெரியாது, உனக்கு முன்னோக்கி பார்க்க தெரியாது, ஒரு நவீனத்துவத்தை ஏத்துக்க தெரியாது, ஒரு அறிவியலை உன்னால ஏத்துக்க முடியாது, கொண்டாட தெரியாது. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. உங்களுடைய பிற்போக்கு கருத்துக்களை எல்லாம் காலில் போட்டு மிதிச்சு இருந்த இடம் தெரியாம ஆக்கிடுவோம். நாங்கள் தமிழ்நாடு உங்களுடைய அரசியலுக்கு ஏற்ற இடம் அல்ல, அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். வட மாநிலத்தோடு நீங்க வச்சுக்கலாம் அரசியலை நினைச்சா இப்ப அதுக்கும் ஆபத்து வந்துருச்சு. ஏன்னா அனைத்து இந்திய அளவில் ஒரு சமூக நீதி கூட்டமைப்பை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்னு அவர் சொல்லல, யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆபத்துன்னு அவர் சொல்லல, ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் ஆபத்துன்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள்னா என்ன, திராவிட நாட்டுக்கு ஆபத்து அதானே. அப்போ ஒட்டுமொத்த தென் மாநிலங்களும் ஒன்றாக சேரும் போது உங்களால் சமாளிக்க முடியாது. நீங்களே என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எங்களே பிரிவினைவாதிகள் நாங்க பிரிவினை கேட்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க தான் எங்க என்ன பண்றீங்க, பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு இடத்திலும் நீங்களே உங்களுக்கு ஆப்பு வச்சுக்காதீங்க. மோடியோ அமித்ஷாவோ நீங்களே என்ன பண்ணாங்க, உங்களுக்கு ஆப்பு வச்சுக்காதீங்க. அதுதான் சொல்ல போறோம். நீங்க மும்மொழி கொள்கை, நீங்க வந்து அமித்ஷாவுக்கு ஹிந்தி தவிர வேற எதுவும் தெரியல. அவர் எங்கேயாவது இங்கிலீஷ்ல பேசி கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்லை. அவருக்கு இந்தியை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அதனால அவர் என்ன பண்றாரு, எனக்கே இந்தியை தவிர வேற ஒன்றும் தெரியாது, உனக்கு எதுக்கடா இங்கிலீஷ்னு சொல்லிட்டு
அங்க இருக்கிற எந்த பிள்ளைகளுக்குமே அவங்க இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. தப்பித்தவறி சில பேர் படிக்கிறாங்க. நீங்க இங்க வர்றீங்கல்ல, அமித்ஷாவோ மோடியோ யார் வந்தாலும் சரி ஹிந்தியில மட்டும் பேசிட்டு போயிடுங்க. நீங்க இந்த மொழிபெயர்ப்பாளர்லாம் வைக்க கூடாது. அதுல இந்த எச் ராஜாலாம் வேணாங்க, அவர் ரொம்ப ஒரு மாதிரி தப்பா மொழிபெயர்க்கிறாருன்னு சொல்றாங்க. அதோட பொருளை மாறி போகுது. அதனால அவரெல்லாம் வேண்டாம். ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளராக முதல்ல வச்சிருந்துருக்கலாம் நீங்க. ஆனா இனிமே அதெல்லாம் வைக்காதீங்க. இந்தியில மட்டுமே பேசி தமிழ்நாட்டில் நீங்க ஓட்டு கேட்குறீங்க. இந்த ரோட் ஷோ எல்லாம் நடத்தக்கூடாது. பொதுக்கூட்டம் போட்டு இந்தியில தான் நீங்க பேசணும். என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நீங்க சொல்லுங்க. அவங்க மட்டும் இல்ல, இந்த மும்மொழி கொள்கையே இந்திய கத்துக்கோங்க, ஏன் மூன்றாவது மொழியை கத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து சொல்றோம். அந்த பாஜக காரங்களுக்கும் நம்ம ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் வந்து இன்னைக்கு அதுக்கு ஆதரவாக நிற்கிறார். இன்னொன்று தமிழருவி மணியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தமிழில் அப்படியே அருவி மாதிரி பொழிவாராம். அவர் என்ன பண்றாருன்னா இப்போ இந்திக்கு காவடி தூக்கிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் ஒன்றிய அரசு சொல்லலையே, எங்க சொல்லியிருக்கு? சொல்லாததை வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து என்ன பண்றாரு, அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எதுல எழுதுறாரு அவரு? அங்கதான் நம்ம சந்தேகம் ரொம்ப கன்ஃபார்ம் ஆகுது. துக்ளக்ல எழுதுறாரு. யாரு? இந்த தமிழருவி மணியன். சட்டமன்ற அலுவலகத்திலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, லாபம் அப்படின்னு எழுதிதான் அவங்க சட்டமன்ற அலுவலகத்தையே தொடங்கினாங்க. சரியா? ஆமா, எங்க ஊர்ல எல்லாம் இந்த நெல் அளந்து போடும்போது முதல் இதை வந்து லாபம் அப்படின்னு அளந்து போடுவாங்க. அது வியாபாரம். ஏன்னா நல்ல விலைக்கு நெல் விலைக்கு போகணும்பா அப்படின்னு அவங்க நம்பிக்கைப்படி கடவுளை கும்பிட்டு லாபம்னு போடுவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, சட்டமன்ற அலுவலகம் தொடக்கும் போதே லாபம்னு எழுதி தொடங்குற ஒரே ஆளு அக்கா வானதி சீனிவாசன் தான். அப்போ இவங்க அப்புறம் இந்த காரைக்குடிக்காரரு இந்த கரகாட்ட கோஷ்டில என்ன பண்ணக்கூடாது இனிமே தமிழ்ல. ஐயோ வேணாம் அப்படி சொன்னா அவர்களை நம்ம வந்து இழிவுபடுத்துற மாதிரி. சரியா? அதனால எப்படி வந்து இன்னொருத்தரை வந்து நம்ம நாயோடு கூட ஒப்பிட முடியாது, அது இதுன்னு சொல்லணும் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி அப்படிலாம் நம்ம வந்து அந்த கலைஞர்களை வந்து நம்ம இழிவுபடுத்துகிற மாதிரி மன்னிக்கணும். அவர்கிட்ட நான் உண்மையிலே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து எதோடையுமே சேராத ஒரு கூட்டம் இது. அப்போ நீங்களாம் என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் இந்தியில் மட்டும்தான் பேசணும். மக்கள்கிட்ட பேசும்போது இந்தியில், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட நீங்கள் இந்தியில் பேசுங்க வானதி அக்கா, நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம் தாராளமாக. ஏன்னா நீங்கள் தமிழில் பேசினாலுமே அங்கே ஒன்றுமே புரியறதில்ல. அப்பாவு சார் பாவம் நம்மளுடைய சபாநாயகர் படாத பாடுபடுறாரு. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இந்தியிலே பேசுங்க. இந்த வேண்டுகோளை வந்து ரொம்ப மனமும் வந்து மகிழ்ச்சியோடு நாங்கள் வைக்கிறோம். பரவாயில்ல, நீங்கள் வந்து அதாவது தமிழ்நாட்டின் வீதிகள் தோறும் நாங்கள் வந்து தமிழ் முழக்கம் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் தான் நாங்கள், இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. இப்போவும் நாங்கள் அப்படி தான் ஆசைப்படுறோம். ஆனால் நீங்கள் பேசலாம் தாராளமாக. ஏன்னா உங்களுக்கு வந்து தமிழ் மொழியோ அல்லது தமிழர்களோ அவர்களுடைய நலனோ கல்வி மேம்பாடோ எதுவுமே முக்கியம் இல்லை இல்லையா? உங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஹிந்தி தான் முக்கியம்னா நீங்கள் ஹிந்தியிலே பேசிக்கோங்க. வேணா சமஸ்கிருதத்தில் பேசுங்க. ஆனால் சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும்? நீங்கள் எங்கே போய் கற்றுப்பீங்க? அந்த ஒரு ஒரு இதுவும் இருக்குது. யார்கிட்ட பேசுவீங்க? கற்றுக்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு தான் வாத்தியார்கள் இருக்காங்களே தவிர தமிழுக்கு ஒரு வாத்தியார் கூட கிடையாது, ஒரு டீச்சர் கூட கிடையாது, அங்கே போடல ஆசிரியர்கள் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேந்திரிய வித்யாலயில் கூட அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து உட்காந்து நீங்கள் சமஸ்கிருதம் கற்றுக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில், நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஒரு காலத்தில் வானதி சீனிவாசன் அவர்களினுடைய சமுதாயத்தினராக இருக்கட்டும், அல்லது இன்னைக்கு வந்து வாய்க்கூசாமல் ஒரு வார்த்தையை பேசினாரே அந்த பொன்னார், அந்த பெரிய மனிதர், அவருடைய சமுதாயத்தினர் ஆகட்டும், நீங்களாம் சமஸ்கிருதம்ன்ற சொல்லையாவது வாயால் சொல்ல முடியுமா? இழுத்து வச்சு நாக்கு அறுத்துருவோம். அப்படி இருந்த ஒரு சமூகத்தில் இன்றைக்கு பொன்னார் வந்து இங்கிலீஷில் பேசி நீங்கள் நாடாளுமன்றத்தில் எம்பியாக இருந்தீங்கன்னா எதனால்? திராவிட இயக்கங்களினுடைய போராட்டத்தால், பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இருமொழி திட்டத்தினால. நன்றி கெட்டவங்க அவங்கெல்லாம். இன்னைக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டு பாஜகவினர் நன்றி கெட்ட கூட்டம் இந்த தமிழ்நாட்டு பாஜக கூட்டம். ஏன் சொல்றேன்னா, மேற்கு வங்கத்தில் இருக்கிற பாஜகவினுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் வந்து அஜய் கோஷ் அப்படின்னு கோஷ் தான் வரும், பட் அஜயா என்னன்னு தெரியல, எனக்கு சரியா மறந்துட்டேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேற்கு வங்கத்தினுடைய மொழியான பெங்காலி வரலாற்று சிறப்புடையது, தொன்மையானது. ஆனா இன்னைக்கு பெங்காலியில மேற்கு வங்கத்தில் என்ன நடக்குதுன்னா, நடக்கிற அத்தனை பண்பாட்டு நிகழ்ச்சிகளிலும் இந்தி பாடல்கள் தான் ஒலிக்குது. நாடகங்கள் எல்லாம் இந்தியா தான் இருக்கு, திரைப்படங்கள் இந்தியா இருக்கு, பெங்காலி மொழி அழிஞ்சிட்டு இருக்கு. அந்த மக்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வேர்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள். இப்ப வேர்களை இழந்து விடாதீர்கள்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய தாய்மொழியை நீ விட்டுறாத, இந்தி அந்த இடத்துல வந்து அழிக்க பார்க்குது அப்படின்னு அவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். யாரு? பாஜகவுடைய மூத்த தலைவர் ஒருவர் மேற்கு வங்கத்தில். மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், உங்களுடைய பாஜக முதலமைச்சர், அவர் என்ன சொல்றாரு? மகாராஷ்டிராவில் இருக்கிற அரசு அலுவலகங்களில், அது ஒன்றிய அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, மாநில அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஊழியர்கள்
அதிகாரிகள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளும் போது மராட்டிய மொழியில் தான் பேச வேண்டும்னு ஒரு சுற்றறிக்கை விடுறாரு. அதை மீறி வேறு ஏதாவது மொழியில் நீங்கள் பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அப்ப அந்த வேறு ஏதாவது மொழின்றது என்ன? இந்தி. இந்தியில் பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உங்களுடைய பாஜகவை சேர்ந்த மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் சொல்றாரு. அவருக்கு நன்றி இருக்கு. அவர் தன்னுடைய தாய்மொழிக்கு, தான் பிறந்த மாநிலத்திற்கு நன்றியுடையவராக இருக்கிறார். ஆனா இங்க இருக்கிற இந்த டூப்பு போலீஸும் தமிழிசை அவர்களும் அந்த பொன்னாரும் நன்றி கெட்டவர்களாக இருக்காங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்தியை தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இந்தியை விட்டுட்டு பின்னாடியே சமஸ்கிருதத்தை கொண்டு வருவான் அப்படின்றது தெரிஞ்சுமே அவங்க சொல்றாங்கன்னா கண்டிப்பாக நன்றி என்ற அந்த சொல்லுக்கு கூட தகுதி இல்லாதவர்களாக, அதனுடைய பொருள் கூட தெரியாதவர்களாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப இந்த நன்றி கெட்டவர்களுக்கு தமிழ்நாடு என்ன பாடத்தை தர வேண்டுமோ, மக்கள் எந்த பாடத்தை புகட்டுவார்களோ அதை 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் செய்வாங்க. 2026ஓட கமலாலயத்துக்கு ஒரு பெரிய பூட்டு வேணா, திண்டுக்கல் பூட்டை நாங்கள் வாங்கி தரோம். ஒரு பூட்டுக்கு 10 பூட்டா வாங்கி தரோம். வேணா இந்த மந்திரிச்சு நீங்கள் கயிறெல்லாம் கூட அப்படி கட்டுவாங்கல்ல, அது என்ன படாது, அருந்ததி, அந்த பேய் படத்தில் வரும் தெரியுமா, அதே மந்திரிச்சு அது இதை போட்டு பெரிய பூட்டா போடுவாங்க. இருக்கிறதுலையே திண்டுக்கல்ல இது வரைக்கும் செய்யாத அளவுக்கு ஒரு பெரிய பூட்டா ஆர்டர் கொடுத்து நாங்கள் வந்து வாங்கி தரோம். கமலாலயத்துக்கு ஒரு பெரிய பூட்டா போட்டுட்டு 2026 தேர்தலோட நீங்கள் ஓட தான் போறீங்க. அதை இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, உங்களுடைய வடநாட்டினுடைய எஜமானர்களும் பார்க்க தான் போகிறாங்க.